வெல்கம் டு விஜாக் சமையல். விஜாக் சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நெக்ஸ்ட் ரெசிபி தேங்காய் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜாக் சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் 4 முந்திரியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக வதங்கினதும் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை கருப்பு எதுவும் இல்லாமல் வெள்ளை பகுதியாக மட்டும் துருவி வச்சுருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். கலர் மாறாமல் பார்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. அடியும் பிடிச்சிடக்கூடாது. தேங்காய் நல்லா வதக்கி விட்டதும் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு வேகுது. நல்லா சுண்டி திக்காக வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. பாருங்கள், நல்லா தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். லைட்டாக வெதுன்னு சூடு இருக்குக்குள்ள நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், எடுத்து மீடியம் சைஸில் பிடிச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம இதில் நெய் சேர்த்துருக்கிறதுனால கையிலலாம் எதுவும் நெய் சேர்க்க வேண்டாம். லட்டு பிடிக்கக்குள்ள பாருங்கள், அழகாக உருண்டை பிடிச்சாச்சு. இதை நான் தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அது மேலே கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. லைட்டாக கோட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதான். இது ஆற ஆற கொஞ்சம் இறுகி வரும். இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான தேங்காய் லட்டை நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.